அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் செய்யக்கூடிய ஒரு குயிக்காக நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சிடலாங்க. நிறைய வெரைட்டியில் நான் வந்து சிக்கன் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இது வந்து செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ரசத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லோரும் போனோடு சேர்த்தா வரையும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துட போகிறேங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதோடய ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் நம்ம இதோடு சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தது சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 1/2 லெமன் அதோடய புழிஞ்சு ஊற்றிடுறேன். மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே நறுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து அதோடு எடுத்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இந்த சேர்க்க வேண்டிய மசாலா, இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து 1 ஹவர் நான் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுற போகிறேங்க. நல்லா இந்த சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா கோடாகி வரட்டும். இந்த புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. ரசம் சாம்பாருக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் வந்து கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம வந்து தண்ணி எதுவுமே காட்ட போகிறதில்ல, ஃபுல்லாக எண்ணெயில் தான் நான் வந்து பொரிக்க போகிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு மீடியமாக வச்சு நீங்கள் வந்து கருக விட்டுறாத, நீங்கள் வந்து திருப்பி போட்டு அப்படியே வறுத்துற வேண்டியதுதான். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே சுவையிலே உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் ஃப்ரை இருக்குங்க. ஒரு நாளைக்கு சிக்கன் வாங்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டா உங்களுக்கு கருகவும் கருகாது. உள்ளே எல்லாம் நமக்கு வந்து அந்த கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். சிக்கன்லாம் எப்பயுமே நமக்கு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணும்னு ஒன்றும் தேவை கிடையாது. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடாக அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் சாம்பார் சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷனு. பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப கருக விட்டுறாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. நமக்கு கீழே எல்லாமே மசாலா எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதோடு அந்த புளிப்பு சுவையோடு காரத்தோடு சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் சிக்கன் வாங்கினா எனக்கு வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு அப்படியே எடுத்துட்டேங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.